இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு பிஎஸ்பி கட்சியை சேர்ந்த திரு அடைக்கலராஜ் அவர்கள். வணக்கம் சார். நேற்றைக்கு சவுக்கு சங்கர் வீட்டுல ஒரு கும்பல் தாக்குதல் ஈடுபட்டிருக்காங்க. அது குறித்தான விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு நேரடியா புகார் கொடுத்திருந்தாரு. காவல் நிலையத்துல புகார் கொடுத்து வெளியில வரும்போது அவர் சொன்ன விஷயம் ஆம்ஸ்ட்ராங் ஒரு படுகொலையில செல்வப்பிரந்தகி தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பதிவு பண்ணிருந்தாங்க. இதற்கு முன்பே ஒரு முறை வீடியோல பேசினாரு. இந்த முறையும் அழுத்தமாக அவர் சொல்றாரு. ஏற்கனவே பிஎஸ்பி தரப்புல இருந்தும் செல்வப்பிரந்தகி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஆதாரமே இல்லை அப்படிங்கறத அவரோட தரப்போட பதிலா இருக்கு. ஆதாரமே இல்லாம தனி மனித விமர்சனம் ஏன் பண்றீங்க, அது ஒரு கொலை குற்றத்தை ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல சவுக்கு சங்கருடைய வீட்டை தாக்குனதுக்கு எங்களுடைய பகுதி சமாஜ் கட்சி சார்பிலும் என்னுடைய சார்பிலும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது அநீதியோட உச்சகட்டம், அராஜகத்தின் உச்சகட்டம் சொல்லலாம். இன்னொன்று ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளரை எதிர்மறை சிந்தனையோட மாதிரி எதிர்கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு உண்டான ஒரு தார்மீக பொறுப்புன்ட்டு தான் நம்ம உணரணும். அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, செல்வ பெருந்தகண்ண மேலே நாங்களும் முதல்ல எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஜெய்சங்கர் என்றவர் ராகுல் காந்திக்கு ஒரு இது போல சில விஷயங்களை சொல்லி இவருக்கு அதுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எங்களுக்கு ஆதாரம்லாம் இல்லாமல் நாங்கள் கொடுக்கறதில்ல. ஏன்னா செல்வ பெருந்தகன்றவர் ஒரு ரோட்டில் போகிறவரோ ஒரு டீ கடை வச்சுங்கிறவரோ ஒரு சாதாரண நபர் இல்லை. ஒரு இந்தியாவை 60 வருஷத்துக்கு மேலே ஆண்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சியோட, தேசிய கட்சியோட மாநில தலைவர். அதுவும் ஒரு எம்பியாக இருந்தவர். இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த தலைவராக இருந்தார். இது மாதிரி பின்புலங்கள்லாம் பெரிய அளவு பின்புலம் இருக்கிறோம். நாங்கள் அசால்ட்டாக சொல்ல மாட்டோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. தொடர்ச்சியாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா, அதை மீறியே அதோட நிறுத்திட்டீங்களே அப்படின்னா, நாங்கள் எங்களோட மாநில தேர்வு வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் ஒரு சிசிடிவி கேமராவோட கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன சிசிங் ராஜாவோட 3வது மனைவி. அவங்க ஒரு வழக்கறிஞர், ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் கூட ஜூனியரா இருக்கிறவங்க. அவங்க அண்ணனோட கொலை நடந்தப்போ அந்த இடத்த சுற்றி கிட்டத்தட்ட 1.5 ஹவருக்கு மேல சுத்தி வராங்க. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் காட்டியிருக்கோம். இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல. அப்போ இதுக்கு மேல ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்கன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் எங்களோட ஆதாரத்தை கொடுப்போம். எங்ககிட்ட ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. எங்களுடைய மாநில தலைவர் சாதாரண நபர் இல்லை. அவர் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். கிட்டத்தட்ட 30 வருஷமா பிராக்டிஸ் பண்றவர். அண்ணன் கூட இருந்தவர். அண்ணனோட வழக்கெல்லாம் பார்த்தவர். எது விசாரிக்கலையா? விசாரிச்சிருந்தோம்னா நாங்கள் அடுத்த கட்டமாக கொடுத்துருப்போமே. விசாரிக்கல. நான் சொல்றவர் யாருன்னா சிசிங் ராஜு யாரு இல்ல. நாங்க கொடுத்தது சின்ன ஒரு இது கொடுத்தோம். அதையும் நீங்க விசாரிக்கல. அடுத்து நாங்க இன்னொன்னு கொடுத்துட்டு உட்காந்து இருக்க முடியாது இல்ல. எங்க கிட்ட ஆதாரம் இருக்குங்க சார். ஆதாரம் இருக்குன்றதான் சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 100 கோடி மான நஷ்ட வழக்கு போடுறாங்க. மானம் மொத்தமா அவங்க கிட்ட தான் இருக்கான்ற மாதிரி 100 கோடி கேட்டாங்க. அதுக்கப்புறம் 10 கோடினாங்க. அப்புறம் 1 கோடினாங்க. இப்போ இந்த கவுண்டமணி படத்துல வர மாதிரி கடைசியில டெம்பிளாக வச்சு கருத்து நம்ம எதனா கொடுப்பான்ற மாதிரி இவங்க கேஸ் இன்னும் போடலை. அப்போ இவங்க கிட்ட அந்த பயம் இருக்கு. அவங்க கிட்ட நேர்மை இருந்தா கண்டிப்பா கேஸ் போட்டிருப்பாங்க. கேஸ் போட்டு தான் நாங்க அது பதில் சொல்லியிருக்கோம். நோட்டீஸ் விட்டாங்க, அதுக்கு உண்டான பதில் நாங்க சொல்லிட்டோம். ஸோ அவங்க அதை அடுத்த கட்டமா பார்க்கட்டும். நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த செல்வ பெருந்தகை மேல கேஸ் குற்றம் சாட்டுறோம்னா, செல்வ பெருந்தகனை 100% நியாயமானவரும் ஒரு சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரும் இல்லை. செல்வ பெருந்தகனை மேலே நிறைய கேஸுங்க இருக்கு. ஈவன் அண்ணாமலை சொன்னார், குண்டாஸ் போட்டு வரும்னு சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க? அண்ணாமலைக்கு எதிராக என்ன பண்ணாங்களா? இவர் ஆடிட்டர் பாண்டியன் கேஸ்ல இருக்காங்களா? என்ன பண்ணாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 6 கேஸுக்கு மேல இவர் மேல நடந்துட்டு இருக்கு. ட்ரையல் போயிட்டு இருக்கு. எது நிரூபிக்கப்பட முடியாதுன்னா அது கோர்ட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். கோர்ட்டு தீர்ப்பு சொல்லணும். அது நிரூபிக்கப்படாததுன்றது கடைசி வரைக்கும் முதல்ல செஷன்ஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் ரீவியூச்சு இவ்வளோ இருக்கு. அது அப்புறம் தான் அவங்க நிரூபிக்கப்பட்டாங்களா? ஆனா இவ்வளவு கேஸ் இருக்கணும் சும்மா இருக்கவங்க மேல சொல்ல மாட்டாங்களா? ஒண்ணுமே இல்லாதவங்க மேல சொல்ல மாட்டாங்களா? அப்ப ஒரு முகாந்திரம் இருக்கு அவர்கிட்ட. இவ்வளவு வழக்கு இருக்கிறவர் ஒரு நேர்மையான ஆளர் இல்லை. ஒரே கட்சியில பயணம் பண்ணவரும் இல்லை. அவரு
அவருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ரிசர்வ் பேங்கோட ஊழியராக இருந்தார். அதுக்கப்புறம் புரட்சி பாரதன், இப்போ அண்ணன் மூர்த்தி என்ன கூட இருந்தார், புரட்சி பாரதம் போனார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கிட்ட போனாங்க. இது மாதிரி அவர் எத்தனை பேர்கிட்ட போனான்னு கவுண்டிங் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி இல்ல. அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியிலயும் இருந்தார். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல போனோம்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருக்கும் போது இவரை போடுறாங்க. இவர் வந்து இவர் ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து அப்புறம் கவுன்சிலர் தான் இருக்காரு. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் எடுத்துட்டு இவரை போடணும் போது அவரு ஆம்ஸ்ட்ராங் வந்து விதமான கேள்வி கேட்கல போட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன இவங்களோட அஜெண்டா என்னன்னா, இவர் யாரால் அனுப்பப்பட்டார்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களாலையும் அண்ணன் திருமாவர்களாலையும் இந்த 2 வருஷத்துல வளர்ச்சிகள் அதிகம். ஆம்ஸ்ட்ராங் பதவி ஏற்று ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாடுல சன் டிவில சொல்றாங்க, இன்னைக்கு கூட நீங்க எடுத்து பாருங்களா. அது சன் டிவில என்ன சொல்றாங்கன்னா, பதவியேற்று 3 மாதத்திற்குள் இவ்வளவு கூட்டத்தை திரட்ட முடியும் என்றால் இது ஒரு அசாத்திய சாதனை தான் சன் நியூஸ்ல சொல்றாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கனோட ஒரு எடுத்து பிஎஸ்பி கையில் நடத்தினா வளர்ச்சின்றது ரொம்ப ஸ்பீடா போகுது. அப்ப இதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் பண்ணணும். என்ன பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா, இப்போ ஒருத்தர் உள்ள விடுறாங்க, இதை தடுக்கணும். ஆம்ஸ்ட்ராங்கனை வந்து ஒரு பிஎஸ்பி வளர்ச்சி தடுக்கணும். ஏன்னா இது வளர்ந்தா இது ஒரு சுயமரியாதை கட்சி, யாரு கூடயும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாத கட்சி, அதனால இந்த திராவிட கலாச்சாரத்துக்கு எதிரான கட்சி அப்படின்றதுனால இதோட வளர்ச்சி தடுக்கணும்னு செல்வ பெருந்தகைய அண்ணன் திருமாவர்களும் கலைஞர் அவர்களும் பிஎஸ்பிக்குள்ள விடுறாங்க. பிஎஸ்பிக்குள்ள விட்டு என்ன பண்றாங்க, அவங்க இது ஒரு தடை பண்ணும். அதுக்கப்புறமா அவங்களோட அஜெண்டா என்னன்னா, இந்த தமிழ்நாட்டு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கட்சியினருடன் சேர்ந்து காங்கிரஸில் இணைந்தார் அப்படின்னு சோனியா காந்தியோட இணையறதுக்கு தான் அவங்களோட அஜெண்டா. ஸோ அதை வந்து தடைப்படுற மாதிரி எங்களோட பணி இருந்து அதை நாங்கள் மேலெடுத்த சொல்லி அவங்கள எடுத்துட்டாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து அவர் வந்தாரு. அவர் எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணல, அந்த கட்சியும் எம்எல்ஏ பதவியில இருந்து எடுக்கல. அப்போ இது எந்த மாதிரியான அரசியல் இது? இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு கட்சியில இருக்கிறேன். இல்ல, பிஎஸ்பியில வளர்ச்சிக்கு உண்டான ஒரு வழி தானே அது. இப்போ ஒரு சார் எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா உலகத்துல தவறு எதுவுமே நடக்காது. இல்லை, இப்ப நான் டிரைவ் பண்ணிட்டு வரேன், நான் நல்லா டிரைவ் பண்ணிட்டு வரேன், சில இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிறது இயல்பு தானே. எனக்கு எங்க ஆக்சிடென்ட் ஆகும், மனுஷன்றது எல்லாரையும் நம்ம ஒரு பக்காவா அனலைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்போ கூட அவருடைய 2008 ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு மேலே. இருந்தாலும் மேலிடத்துல என்ன ஆகுனா, ஒரு எம்எல்ஏ வந்து நம்ம கட்சியில இணைகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து அவங்க இப்போ இணைஞ்சாங்க. ஒன்றும் பெரிய யார் வந்தாலும் ஏற்றுக்கூடிய தானே அவர். அதனால ஒரு பெரிய விஷயமா அதை நாங்கள் பார்க்கல. அவருக்கு ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் ஒரு தலைவரை நான் ஒரு தலைவரை நடந்துக்கல. இல்ல, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த அசோத்தாமனும் அதே மாதிரி நாகேந்திரனும் தான் முக்கியமான குற்றவாளிகள். அவங்க தான் வந்து திட்டம் தீட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இவருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன்னா விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல, முடியலையா? சம்பவ செந்தில இன்னும் அரெஸ்ட் பண்ணல. இப்போ அஸ்வத்தாமன் நிலம் முதற்கொண்டு நாகேந்திரன் முதற்கொண்டு எல்லாமே வந்து கூலிப்படையினர். கூலிப்படையினர் சொன்னது யாரு? நாங்க சொல்லல, காவல்துறை தான் சொல்லிச்சு. இவங்கெல்லாம் வந்து கூலிப்படையினர், இவங்க கூலி வாங்கிட்டு இவரை வெட்டினாங்க, இவர் கொலை பண்ணாங்க, இவருடைய இதுனாங்க. அப்போ கூலி கொடுத்தவங்க யாரு? இவங்க கூலிப்படைன்றதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் சார், நீங்கள் சொன்னது தான் சார், விசாரணையில் சொன்னது தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். கூலிப்படை தான், இவங்க கூலி வாங்கி தான் செஞ்சாங்க, கூலிக்கு மாரடிக்கிறவங்க தான். கூலி கொடுத்தவங்க யாரு? இதுதான் எங்களோட கேள்வி. அப்போ கூலி கொடுத்து யாரும் சொல்லல, அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. அந்த ஹெட் யாரு? அவங்க இப்போ தலையில்லாத முன்னமா தானே இருக்கு. அப்போ அது யாரு? அதை தான் நாங்கள் கேட்கிறோம். திருவேங்கடம் என்கவுண்டர் கூட வந்து இவர் சவுசங்கர் அவர்கள் சொல்றாங்க, திருவேங்கடம் என்கவுண்டர் வந்து செல்வ பெருந்தகை கூட தொடர்புலாம் அவருக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவங்க என்கவுண்டர் பண்றாங்கன்னு. அதுவும் வந்து ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு தானே. ஏன்னா அவரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலைக்கு செல்வ பெருந்தகை காரணம்னு சொல்றது கூட சிறையில சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அவர்கிட்டயும் எந்த ஒரு ஆதாரம் இல்லை. அதுதான் சார் நாங்கள் கேட்குறது. திருவேங்கடத்துக்கு செல்வனை மட்டும் இதில் இருக்காருன்னு தெரியல. அவங்க யார் யார் இருக்கிறாங்கன்னு A to Z அவனுக்கு தெரியும், திருவேங்கடத்துக்கு தெரியும். ஏன்னா வந்து பொண்ணு கூடவே இருந்தவன். இவங்களாம் ஒரு யூனிட்டை தான் பண்ணுறாங்க, இவங்க கூலிப்படையினர் தான். ஸோ அதனால தான் அவங்கள வந்து அவர் என்கவுண்டர் பண்ணுறாங்கன்றது வந்து சவுக் சங்கர் அவருக்கு ஒரு மீடியா அவருக்கு சொல்கிறாரு, ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோமோ அதுக்கு தீர்ப்பு வந்து கோர்ட்டு சொல்லிட்டோம். ஆனால் இவர் நியாயமானவர்னா இவர் அதுக்கு பதில் சொல்லட்டுமே. இப்போ சவுக்கு சங்கர் சொல்லி எப்போ சொன்னார், இந்த
ஊழல் நடந்திருக்கு எப்ப சொன்னாரு? 3 மாசத்துக்கு முன்னால. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணனோட கொலை வழக்குல செல்வ பெருந்தகை இருந்தாருன்னு எப்ப சொன்னாரு? சமீபத்தில் சொன்ன. அப்ப அவருக்கே அது ஒரு பயம் வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துச்சு அவருக்கு. யார் செல்வ பெருந்தகைக்கு வந்து இத்தனை நாள் இல்லாத 3 மாசத்துக்கு முன்னால சொன்னாருங்க. இப்ப ஏங்க அவர் ரியாக்ஷன் காட்டாரு? இதோட ஆக்ஷன் வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி, இப்பயே ரியாக்ஷன் காட்டாரு. அப்போ எந்த அப்போ அந்த வழக்கறிஞர் யாரு? வாணி விஜயகுமார் அவங்க பேரு. அவங்களோட இதுதான் சவுக்கு சங்கர் போட்டாரு பேஸ்புக்ல. அந்த ஐடி விடுங்க, பேஸ்புக் ஐடி. நான் இப்ப என்னோட பேஸ்புக் ஐடியில போறீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்கிறது என்னோட புகைப்படம் இருக்கும். அப்ப நான் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளரா இல்லையா? எனக்கு என்ன தேவை இருக்கு? அந்த ஊழல் நடந்துச்சுன்னா நீங்க குற்றச்சாட்டு என்ன புகார் போடுங்க. ஆனா எந்த ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. யாரு? சிவபெருந்தை அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப அவரு வந்து ஊடகவியலருக்கு போய் கேஸ் போடுறது தேவையில்லையா? ஊடகவியலரோட பணி என்ன? இன்னைக்கு என்ன நடந்திருக்கு இது இருக்குன்னு சொல்றது தான் ஊடகவியலர். அப்போ அது அரசாங்கம் தான் அது எடுத்திருக்கணும். சுமோட்டோவா எத்தனை பொது நல வழக்கு போடுறவங்க இருக்கிறாங்க. அது ஒரு ரோட்ல பாவம் அந்த பூ விற்கிறவங்க, இந்த அண்டனமா ஒரு இந்த கடை வச்சுக்கிறவங்கலாம் போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு, அதனால பொதுநல வழக்கு போறோம்னு எடுக்கிறாங்களே, அந்த நியாயஸ்திபதிக்கெல்லாம் இது அதுக்கு காது கேட்கலையா, கண்ணு தெரியலையா? அவங்க பொதுநல வழக்கு போடலாம்ல. இது மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு ஊழல் நடந்திருக்கு, இவங்களுக்கு ஒரு இது என்ன விசாரிக்கணும், ஒரு வழக்கு போடலாம்ல. ஏன் கோர்ட்டே சுமோட்டோவை எடுத்துக்கலாம்ல? அப்ப இதுல அவரோட வேலை இதுயா? சவுக்கு சங்கரோட வேலைன்னா கேஸ் போடுறதா? அவருடைய கேஸை பார்க்கறதுக்கு அவருக்கு வேலை இல்லை. இதனால நாங்க சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்றோம்லாம் ஒண்ணு இல்லை, இருக்கிற நியாயத்தை சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மரணம் வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய மரணங்களாவே பேசப்பட்டு வருது. இப்ப இந்த ஒரு கொலை சம்பவம் கூட வந்து விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு நீங்க தொடர்ந்து கேட்டுருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிசிஐடி சரியாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய கட்சிகள். இங்க இருக்க கட்சிங்க யார் சொன்னது? எல்லா கட்சிகளும். எந்த கட்சி? திருமாவளவன் எங்க கட்சி இல்ல சார். திருமாவளவன் வந்து மிக சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சார். இதே திருமாவளவன் தான் வந்து அண்ணனோட இறப்புக்கு வந்து சொல்லிட்டு போறாரு. என்னன்னா வந்து இங்க இந்த கொலைகாரர்கள்லாம் வந்து கூலி வாங்கி செஞ்சாங்க, கூலி கொடுத்தவனு பண்ணிங்கன்னா அவரு தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதுக்கு சிபிஐ விசாரணை ஓணுன்றாரு. ரஞ்சித் இதுக்கு முன்னால ஒரு நாளுக்கு முன்னாலதான் அவரோட ட்ரெண்ட் அப்படியே மாறுது. அதுக்கு முன்னால சிஎம் போய் பார்த்துட்டு வந்தனாலதான் அவரோட அப்படியே மாறுறாரு. அவருக்கு என்ன தேவை இருக்குமா? கூட்டணியே இல்ல, பதவி சுகத்துக்காக 2 எம்எல்ஏ 2 எம்பி 4 எம்எல்ஏ பதவிக்காக ஒட்டுமொத்த தலித் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இவரை நம்பி இருக்கிற சகோதர சகோதரரும் அண்ணா அறிவாலயத்துல வேலை செய்ய விடுறாரு. இதுதான் உண்மை. இப்போ இப்படி சொல்லிட்டு போனவரு ரஞ்சித் இதுல ஒரு ஊர்வலம் நடத்தும் போது சொல்றாரு, இது வந்து சிலர் வந்து கூலி வாங்கிக்கிட்டு செய்யறாங்க, அதனால நீங்க வந்து அதுல போய் கலந்துக்கின்றாரு. சார் எந்த கருத்தை சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு சார். இவரு சொல்ற பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்துல எந்த கட்சி எந்த கொள்கை இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்தா தான் இருக்கும். ஒரு சட்டங்கள் கூட இயற்றப்படுறதுனா அது வந்து மக்கள் நலன் சார்ந்த சட்டமா தான் இருக்கணும்ன்றது பாபா சாஹிப் சொல்றது. எந்த ஒரு மூமெண்ட்டும் மக்கள் சார்ந்ததான் சார் இருக்கணும். அப்போ திமுகவை பத்தி விமர்சனம் பண்ணிட்டோமே, பண்ண என்ன ஆயிடுது? திமுக வானத்துல இருந்து குடிச்சவங்களா? இது மன்னராட்சியா? இது மக்களாட்சி தானே சார். சொல்லுங்க, விமர்சனம் பண்ணுங்க. அது நியாயமா, சரியா தவறா? இல்ல சரியா தவறா இது மட்டும் தான் இருக்கணும். சரியான விமர்சனமா தவறான விமர்சனமா? தவறா இருந்தா நீங்க அங்கேயே சுட்டி காட்டுங்க. மேடையில உங்களுக்கு அந்த உரிமை கொடுக்குறாங்கல்ல, நீங்க சொல்லுங்க, இது சொல்லாதீங்க, அவர் அது மாதிரி இருக்காதுங்க நீங்க சொல்ல வேண்டியதானே. நீங்க போகவே வேணாங்கன்னா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு அதுதான் சொல்றேன். மற்ற தலித் அமைப்புகள் வந்து ஒரு நிகழ்வு பங்கேற்கிறாங்க, ஒரு நடத்துறாங்கன்னா அது விசிக பங்கேற்கிறாங்கன்னு சொல்றதுக்கான புரியல. இல்ல பாரதி அவர்கள் நடத்தினாரு, அதுக்கு வந்து பங்கேற்காதீங்க போவானா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமா, அதற்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். அவர் தலித் ஒரு அமைப்புகள் மற்ற அமைப்புகள் வந்து நடத்தினா ஏன் போக வேணாம்னு சொல்றான்னு கேட்கிறேன். அதுதாங்க நீங்க அதை சொன்னதுதான். திமுக பற்றிய விமர்சனம் எழுதும்போது ஆளுங்கட்சியை பற்றி தான் விமர்சனம் எழுதும். அங்க போனோம்னா யார் விமர்சனம் பண்ணுவாங்க? இந்த அரசாங்கம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன ஒரு விஷயம், நான் வந்து 100 மீட்டர் கூட இல்லை சார். காப்பாற்ற இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தலித் படுகொலைகளா இருக்கட்டும், வேங்கவேல் சம்பவமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் எதிர்கருத்து தான் வைக்கிறாரு. சார் எதிர்கருத்து வைக்கிறதுனால ஒன்றும் விஷயம். நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, என்னுடைய உடம்புல என்னென்ன வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். நான் உங்ககிட்ட கேட்கறது இந்த வியாதிக்கு உண்டான மருந்து, இந்த வியாதிக்கு உண்டான தீர்வுக்காக தான். தீவிரமா வந்து தலித்
பொதுமக்களுக்கு பாடுபடுறாங்க, யார் தீவிரமா குரல் கொடுக்குறாங்கிறது சிக்கலா இருக்கு. பாடுபடுறது வேற, குரல் கொடுக்கறது வேற சார். என்ன தீர்வு ஏற்பட்டது? வேங்க வயல்னா தீர்வு ஏற்பட்டுச்சா? நீங்க சொல்றீங்க, நீங்க இவரை தான் சொல்றாரு. நாங்க 4 எம்எல்ஏ இருக்கிறோம், 2 எம்பி இருக்கிறோம். இந்த திமுக அரசாங்கம் வர்றதுக்கு எங்களோட பங்கு மிகப்பெரிய பங்கு. ஆனா எங்களால கொடியேற்ற முடியலன்றாரு, எங்களால ஒரு வால் ரைட்டிங் பண்ண முடியலன்றாரு. அதுதானே ஆட்சியில் இருக்கும்போதே சொல்றாரு. அதே மாதிரி கள்ளச்சாராய மரணத்துக்கு பிறகு வந்து டாஸ்மாக் கடையில மூடணும், அதே மாதிரி கள்ளச்சாராய மரணம் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மதுக்கு எதிரான ஒரு இல்ல டாஸ்மாக் விஷயத்துல மிகப்பெரிய காமெடி பண்ணாரு அவரு. ஏன்னா ஆர்டிகல் இது 47 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, தமிழ்நாட்டோட உரிமை தான் அது, அகில இந்திய அளவுல ஒண்ணும் இல்லது. நீங்க டாஸ்மார்க் முன்னா முடிஞ்சது இல்ல. நம்மளுடைய தலைவர் இவரு முதல்வர் சொல்றாரு, தயவு செய்து தாய்மார்களை கையெடுத்து கும்பிடுறோம், உங்களுடைய கணவன்மார்களை குடிக்காம பாத்துங்க. நீங்க விற்கலாம் ஏன் அவங்க குடிக்க போறாங்க? நீங்க விற்கலாம் ஏன் சார் குடிக்க போறாங்க? அதே மாதிரியே அவர் சொல்றாரு, காலை உணவு திட்டத்துக்கு சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு போனேன், அந்த பிள்ளைய பார்த்தா அப்படியே ரொம்ப முகம் வாடி உடந்திருந்தா, என்னன்னு கேட்டா, என்னம்மா காலையில டிஃபன் பண்ணல. உடனே எனக்கு வந்து, அவர் தான் அப்பா இல்லை அவருக்கு வந்து ஒரு இது வந்தது, நாளையில இருந்து எல்லாருக்கும் வந்து டிஃபன் காலையில கொடுக்கலாம், காலை சிற்றுண்டி கொடுக்கணும்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், வரவேற்கிறாரு. அதே குழந்தைகிட்ட அடுத்த முறை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், ஏமா அம்மா செய்யலன்னு. நைட்டு ஃபுல்லா எங்க அப்பா நைட்டு குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட பணம் தரல, நைட்டு குளிச்சுட்டு வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டுருந்தாரு, அதனால செய்யலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த குடி தானே முக்கியமா இருக்கு, அந்த குடியை நீங்க நிறுத்துங்க. நீ காலை சிற்றுண்டி கொடுக்குறீங்களேங்க, ஒரு 10 ரூபாய் டிஃபனை கொடுக்குறீங்க, நைட்டு 500 ரூபா பிடிக்கிறீங்களா உங்க அப்பா கிட்ட இருந்து? ஒரு 500 கடைகளுக்கு மேல வந்து மூடி இருக்கும், தொடர்ந்து மூடக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி சார். அந்த 500 கடை இல்ல, நீங்க இந்த 500 கடையை எடுத்து பாருங்க. நான் ஒன்னா டாட்டா கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த 500 கடை என்ன கடைன்னா, ஏற்கனவே அங்க கேஸ் இருக்கும், இது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கு, ஊர் மக்களோட எதிர்ப்பு, இந்த 500 கடை தான் மூடினாங்க. திருமாவளவன் அவர்கள் மாநாட்டுல கூட வந்து தேசிய அளவோட அது வேணும் அப்படிங்கிற சொல்றதுல என்ன தவறு? எது தேசிய அளவோட வந்து டாஸ்மாகோ மதுபானமோ ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார். என்னுடைய வீட்டுல நாத்து அடிக்குது, நான் என்னுடைய டாய்லெட்ல நாத்து அடிக்குது, நான் என் வீட்டு டாய்லெட்டை தான் கிளீன் பண்ணணும். முதல்ல கிளீன் பண்ணிட்ட பிறகு ரோட்டுக்கு வரலாம். அப்புறமா அந்த அடைப்பு சரியாகலனா, இது அடைப்புன்றது இங்க என் வீட்டுல இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்ப நான் என் வீட்டுல நடவடிக்கை எடுப்பேன்னா ரோட்ல எடுப்பேனா? எங்க எடுக்கணும், எங்க பாதிப்பு இருக்கும் அங்கதானே சார். அடிபட்டு இந்த இடத்த விட்டு அப்படி பார்த்தா பிஎஸ்பி வந்து தமிழ்நாட்டோட அரசியல் மட்டும்தான், தமிழ்நாட்டு அரசியல் மட்டும்தான் முன்னெடுக்கிறாங்க. எது பிஎஸ்பி வந்து தமிழ்நாட்டோட முன்னெடுப்பு மட்டும்தான் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல தேசிய அளவுல தானே இது தேசிய அளவுல தான் எங்களோட முன்னேற்றம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக அதிமுக இருக்கட்டும் அல்லது இங்க இருக்கக்கூடிய அமைப்புகளா இருக்கட்டும் தமிழ்நாட்டு நலன் சார்ந்துதானே பயணிக்கிறாங்க. ஆமா சார், குடின்றது தமிழ்நாட்டு நலன் சார்ந்ததா? குடி தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது. சிக்கல்கள்ல தமிழ்நாட்டு நலன் சார்ந்தது. எந்த சிக்கல் பண்ணாங்க? இப்ப வேங்க வயல்ல தமிழ்நாடு இதாயிடுச்சா? எல்லா மக்களும் விசாரணை போயிட்டு இருக்கு, சிபிசிஐடி விசாரணை போனுச்சு, அது வந்து அடுத்த கட்டமா போயிட்டு இருந்தாங்க. இல்ல, இப்ப இடி டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றாங்க, சிபிசிஐடி யாருது? ஸ்டேட் கவர்மெண்ட். சரி, யாரு புகார் கொடுத்தாங்க அவங்க மேல தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணாரு அண்ணன்? எல்லாவற்றிலுமே வந்து இன்னொரு மாற்றத்தை வச்சிருக்கீங்கன்னா காவல்துறையையும் நீதித்துறையும் நம்ப முடியுமா? எல்லாருமே இது சரியில்லை, இது தவறுன்னா நீங்க ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரியா? வேங்கை வயலுக்கு இவங்க என்ன ஆதாரம் கொடுத்தாங்க? குற்றச்சாட்டு பண்ணவங்க மேல கிட்டத்தட்ட 2 வருஷமா இருந்துட்ட பிறகு என்ன ஆதாரம் கொடுத்தாங்க? வேங்க வயல்ல திரௌபதி அம்மன் கோயில மூடி கிடக்குறாங்க, அதுதான் தீர்வா? ஒரு பையன் புல்லட் எடுத்துன்னு போறான்னு வெட்டினாங்களா, அதுதான் தீர்வு? அதுதான் ஒரு சமூக நீதியா? அப்போ சமூக நீதினு சொல்ற, சுயமரியாதை மண்ணு, சமூக நீதி மண்ணுன்ற, பெரியார் மண்ணுன்ற, இங்கே வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ யாரை குறை சொல்றது? அவருடைய பேர்ல தானே ஆட்சி பண்றீங்க. மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஒன்றும் மாற்றம் எப்படி ஏற்படுத்தினா, நீங்க வந்து ஒரு தனியால நிக்கணும், உங்களோட குரல் ஒழிக்கணும். அங்க 10ஓட 11 நானும் ஒன்றும் போன்ற மாதிரி போகக்கூடாது. கிட்டத்தட்ட 400 எம்எல்ஏ சீட்டுக்கு மேல இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல ஒரு தனிநபரால கன்ஷிராம் என்ற ஐயா அவரால் முடியுதுன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை எடுத்துன்னு வந்து அவரு 4 முறை முதலமைச்சராகிறாரு. மாயாவதி அம்மாவும் 4 முறை முதலமைச்சராகிறாரு. அங்க பாத்தீங்கன்னா அது வந்து அதிகபட்சமான பிராமணர்கள் இருக்க இடம், அதிகபட்சமான இந்து கோயில்கள் இருக்கிற இடம், அதிகபட்சமான ஓசி எம்பிசி. இப்ப பாத்தீங்கன்னா அங்க யாதவ மக்கள் அதிகமா இருக்காங்க, எல்லாமே மக்கள் இருக்காங்க. அங்கதான் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தலித் மக்கள் குறைவா இருக்கிற இடம்னு கூட சொல்லலாம். அதை அப்ப அந்த இடத்துல ஒரு தலித்தா நின்று ஜெயிச்சிருக்காரு அவரு. அப்ப இது என்ன சூழல் இருக்குன்னு சொல்லுங்க. தலித்துகள் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்றீங்க, இங்க வந்து அதிகாரத்தோட உச்சபட்சத்துல இருக்குன்னு சொல்றீங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு அமைப்புகளும் தனித்தனியா நிக்கிறாங்க. அதுதான் சார் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, உத்தரப்பிரதேசல ஜெயிக்க முடிஞ்ச கன்சிராமால ஜெயிக்க முடியும் சார். இங்கதான் சார் பெரியார் மண்ணு,
இதுதான் சார் பெரியார் மண்ணு. உத்தரப்பிரதேசம் பெரியார் மண்ணு சொன்னோமா? உத்தரப்பிரதேசம் சுயமரியாதை ஒண்ணுமா? உத்தரப்பிரதேசத்துல தான் வந்து பெரியார் முன்னிறுத்துறோமா? உத்தரப்பிரதேசத்துல தான் வந்து நம்ம திராவிட கலாச்சாரம் திமுக கூட்டணியிலேயோ இல்ல திராவிட கட்சிகள் கூடயோ கூட்டணி வச்சுட்டு நீங்க வந்து தலித் முதலமைச்சராக துணை முதலமைச்சராங்கன்னு கேட்கல. நீங்க தனியா நிற்கிறீங்க, அங்க அவங்க செயல்படுத்துறத வந்து விமர்சனம் பண்றீங்க. வேற என்ன விமர்சனம் பண்ண முடியும்? இப்ப நீங்க சொல்றீங்க சுயமரியாதை மண்ணு பெரியார் மண்ணுன்றாங்க, நாங்க சமூக நீதி போராளின்றாங்க. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறோம். 10 பேர் 10 நான் ஒரு 20 பேர், என் பின்னால 20 பேர் இருக்காங்க, உங்க பின்னால ஒரு 10 பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் பேர் ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் இருக்கும் போது அவங்களுக்கு உண்டான பகிர்வுன்றது 20 பேருக்கு உண்டானது 20 பேருக்கு வரணும், 10 பேருக்கு உண்டானது 10 பேர் வரணும், 5 பேருக்கு உண்டானது 5 பேர் வரணும். இப்போ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 20% மேல இருக்கிற தலித் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க? எத்தனை சமூக நீதி பேசுற திராவிட கலாச்சார திராவிட மண்ணுன்ற தந்தை பெரியார் மண்ணுன்ற இந்த விடியல் அரசுல எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க? அப்போ இவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கும் கொடி கட்டுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் வாழ்கன்னு சொல்றதுக்கும் இதுக்கு தான் இந்த தலித் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் வீட்டுல போனாங்க இல்லைங்களா, இந்த மக்கள் கூட எப்படி அவங்கள சவுக்கு சங்கர் எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. அந்த மக்கள் இன்னும் புரியாம இருக்கிறாங்க. யார் உங்களை அவமானப்படுத்தினா அந்த கூட்டு வந்தாங்க பாருங்க, அந்த வழக்கறிஞர், அவங்க தான் அவமானப்படுத்தாங்க. நீ வந்து மலத்தை கழிக்கிறது தாண்டா லாக்கி, மலத்தை கலக்கி ஊத்ததான் லாக்கிட்டு இவங்களை கூட்டு வந்தாங்க பாருங்க. ஏன் அவங்க அவ்வளவு இதா இருக்காங்களா? அந்த வக்கீல் பண்ண வேண்டியதானே. அப்போ இந்த சமூகம் இதுக்கு தான் லாய்க்கு, இதுதான் வர்ணாசிரமம், இதை தான் எதிர்க்கிறோம். நீ இந்த தொழில் தான், இதுதான் குலத்தொழில், நீ இதெல்லாம் லாய்க்கின்றாங்கல்ல. இப்ப அவங்க அடிச்சு ஒடிக்கிறதுக்குன்னா வேற ஆளை கூட்டு வந்திருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல மலத்தை கழிச்சு ஊத்தணும், அவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னும் போது இந்த மலத்தை கழிக்கிறதுக்கு யாரு, கலக்கிறதுக்கு யாருன்னா இவன் தான், இந்த சாதி தான் அப்படின்ற மாதிரி அவங்க தானே முத்திரை கொடுத்துருக்காங்க. இதுதான் நாங்க தவறுன்றோம். தொடர்ந்து வந்து இங்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பேசக்கூடிய அரசியல்வாதிகளா இருக்கட்டும், அங்க இயக்கம் நடத்தக்கூடியவர்களா இருக்கட்டும், தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. திராவிட மாடலா இருக்கட்டும், இந்த திராவிட அரசியலா இருக்கட்டும், பெரியார் மீது விமர்சனம் வைக்கிறாங்க. சமீபத்துல வந்து கோபி நாயனார் அவர்கள் விமர்சனம் வச்சிருந்தாங்க. இவர்கள் இப்படி எல்லாம் பேசும்போது இது பிஜேபியோட குரலா இருக்கு, ஆர்எஸ்எஸ் குரலா இருக்குன்ட்டு அவங்க பதில் கொடுக்குறாங்க. அதாவது ஆளுங்கட்சி எதிர்த்தா அது பிஜேபியோடுவாங்க. அப்ப மேல இருக்கிறதெல்லாம் எதிர்க்கலாம் எந்த குரல் அது? இப்போ நீங்க சொன்னீங்க கோபி நாயனார் விஷயத்த சொன்னீங்க, மதிவதனி உங்களுக்கு ஏதோ கிளாஷ் ஆயிருக்கு, அதை நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண விரும்பல. ஆனா மதிவதனி கிட்ட என்னுடைய ஒரு தாழ்மையான கேள்வி என்னன்னா, காந்தியடிகள் வந்து கிட்டத்தட்ட 17 முறை உண்ணாவிரதம் இருந்தாரு, 131 நாள் இருந்திருக்காரு. அந்த 17 நாள்ல 130 நாள், இந்த 17 உண்ணாவிரதத்துல ஒரு உண்ணாவிரதமாவது தலித் மக்கள் உரிமைக்காக இருக்கா, இல்ல சிறுபான்மை மக்களுடைய ஒற்றுமைக்காக இருக்கா? எதுவுமே இருக்காது. அதே போலதான் மதிவதனி எவ்வளவு மேடையில பங்கேற்று இருக்காங்க. விடியல் அரசை பத்தி பேசுறாங்க, கலைஞரை பத்தி பேசுறாங்க, ஸ்டாலினை பத்தி பேசுறாங்க, உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுறாங்க, இன்னொரு 5 வருஷம் போனா இன்பநிதி ஸ்டாலினை பத்தி பேசுவாங்க. இவங்க இதைதான் பேசுறாங்களே தவிர இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வேங்கவயலுக்காக எங்கன்னா பேசுனாங்களா, இல்ல இந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்காக போய் போராட்டம் நடத்தாங்களா? ஆலை நுழைவு போராட்டம் மாதிரி பண்ண வேண்டியதானே இவங்க. அப்போ இதெல்லாம் வந்து பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேள்வி எழும்புதா இல்லையா? நீங்க எந்த மக்களுக்காக போராடுறீங்கன்ட்டு. தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு தந்தை பெரியார் சொன்னாரு. அந்த இயக்கத்துல இருக்கீங்க. அந்த இயக்கத்துல இருந்து ஒரு திராவிட நீங்க விமர்சனம் வச்சாலும் இந்த இயக்கங்களை திமுகவோ அதிமுக இந்த இயக்கங்களை ஆதரிக்கக்கூடியது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தோட பிரதிநிதியா இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் ஆதரிக்கிறாங்க. அந்த மக்கள் தான் வாக்கு செலுத்துறாங்க. 2021 முன்பு அவங்க பெரும்பான்மையா நம்பி வாக்கு செலுத்தினது அவங்களுக்கு தான். ஆமா சார். இப்போ வந்து இந்த தலைவருக்கு கொண்டு போறாங்க தலைவருங்களா. இப்போ நான் தான் ஓப்பனா சொல்றேன், அண்ணன் திருமாவர்கள் வந்து எம்எல்ஏ சீட்ல வந்து கிட்டத்தட்ட 4 சீட்டு வாங்கிறாரு. 4 சீட்டுக்காக இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை விடுதலை சகோதரர்களையும் வேலை செய்ய விடுறாரு. யாருக்கு வேலை செய்யறாரு? கலைஞர் குடும்பத்துக்கு, அறிவாலயத்துக்கு வேலை செய்ய விடுறாரு. எல்லா தலைவர்களும் சேகு தமிழரசன், அதிமுக போற இது மாதிரி திராவிட முதுகுல சவாரி செய்யறது எங்களோட வேலையா இருக்கு. தனித்து நிக்கணும்ன்ற எண்ணங்களே இல்லை இவங்களுக்கு. இல்ல இப்ப நீங்க தனித்து நின்றாலும் குறிப்பிட்டிருந்தாலும் இதற்கு முன்பு தனித்து நிற்கும் போது என்ன மாதிரியான வாக்குகள் வந்துருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா 2016 வந்து திருமாவளவன் அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. 2019 தேர்தலில் கூட்டணி வைக்கும் போதுதான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சுச்சு. 2024 2021 இருக்கட்டும், இப்ப 4 எம்எல்ஏ 2 எம்பியா இருக்கட்டும், இப்ப வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய கட்சிகள் வந்து கூட்டணி வச்சால்தான் வெற்றி பெற முடியுது. எப்படி தனித்து நின்றால் வெற்றி பெற முடியும்? அதாவது இவங்க நிக்கிறது, இவங்க ஜெயிச்சது வந்து பதவி தான் ஜெயிச்சாங்க, அதிகாரத்தில் இல்லை. பதவி வேற அதிகாரம் வேற. பாபா அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை வச்சுட்டு கை காட்டுற இடம் எதுனா ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போன்றாரு. உனது அனைத்து துன்பப்பட்டிருக்கும் ஒரே திருவுகோள் ஆட்சி அதிகாரம் என்றாரு. இவங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போல. இவங்களோட இவங்களோட டிராவல் எதுல பண்றாங்கன்னா
கொஞ்ச நாள் வந்து அண்ணா அறிவாலயம் போயிருந்தாங்க, அதுக்கப்புறம் போயஸ் கார்டன் போயிருந்தாங்க, கொஞ்ச நாளுக்கு வந்து தேமுதிக அலுவலகத்துக்கு கோயம்பேடு போயிருந்தாங்க. இதை நோக்கி தான் போறாங்க, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போல. திரும்ப திரும்ப சொல்ற, பதவி வேற ஆட்சி அதிகாரம் வேற. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் போகணும். அதிகாரி அவரே சொல்றாரு, நாங்க எம்பியா இருக்கிறோம், எம்எல்ஏ இருக்கோம், எங்களால ஒரு வால் ரைட்டிங் பண்ண முடியல, ஒரு கொடியேற்ற முடியலன்ற. அப்ப அது பதவி தானே, அதிகாரம் இல்லைல்ல. எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில இருந்தாலும் அதிகாரத்தை பெற முடியல. அதிகாரம் வேற, பதவி வேற. பதவி சுகத்துக்காகத்தான் இவங்க போறாங்க. இன்னைக்கும் பாருங்க, சவுக்கு சங்கர் விஷயத்துல சொல்றாரு அண்ணன், இதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன் நானு. இது வந்து தவறான விஷயம், அராஜகமான விஷயம். நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி அண்ணா கரெக்டா. அடுத்த கட்டமா ஒரு முட்டு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இது வந்து திட்டமிட்டு திராவிட ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த பண்றாங்கன்ட்டு. திராவிட ஆட்சி களங்கம் ஏற்படுத்துறாங்கன்னா செல்வ பெருந்தகை சொல்றாரா, காங்கிரஸ் கட்சி சொல்றாரா? அப்ப யார் இது பண்ணுது? இல்ல சவுக்கு சங்கர் ஆல்ரெடி பண்ணி போட்டாரா? யார் பண்ண? அப்ப இது பாருங்க சார், அது ஒரு திமுக ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாரா, திமுக வட்ட செயலாளர் சொல்றாரா, திமுக மந்திரிங்க சொல்றாங்களா, திமுக தலைவர் சொல்றாரா? அவங்க எல்லாம் கொதிக்காம உங்களுக்கு மட்டும் ஏன் கொதிக்குதுன்னு கேட்கிறோம். அவங்களே யாரா சொன்னாங்களா? சார் இது திமுகவோட கெட்ட பேர், எல்லாத்துக்கும் இவரு தானே முட்டு கொடுக்குறாரு. எது ஏற்பட்டாலும் வந்து இதெல்லாம் பண்றாங்க. ஆனா சூழல்ல நீங்க வந்து விமர்சனம் வச்சாலும் கூட திமுக அதிமுக இந்த கட்சிகளோட கூட்டணி இல்லாம வெற்றி பெற முடியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், அது என்ன 411 அந்த எம்எல்ஏ வந்தாலும் எம்பி வந்தாலும் நீங்க வந்து அது பதவிதான் அப்படின்னு விமர்சனம் பண்றீங்க. அதை வச்சுதான் பேச முடியுது. ஒரு எம்பி பேசுறாரு, பாராளுமன்றத்துல பேசுறாரு, ஒரு எம்எல்ஏ வந்து தனிநபர் தீர்மானம் கொண்டு வராங்க, அந்த சட்டமன்றத்தை கொண்டு வராங்க. வேல்யூ வந்து வேற. சரி, எல்லாராலும் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து எல்லாரும் கேள்வி கேட்க முடியும். எல்லாரும் கேள்விக்கான நேரம் ஒதுக்குவாங்க. யாருக்கும் கேள்வி கேட்க கூடாதுன்னு எம்பிக்கோ எம்எல்ஏக்கெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கான தீர்வு தான் முக்கியமான விஷயம். தீர்வு இப்போ நீங்க சொல்றீங்க பதவி பதவி பதவின்றீங்க. இந்தியாவோட முதல் குடிமகன்ற பதவி வந்துட்டோமே. ராம்நாத் கோவிந்த் வந்தாரு, இப்போ திரௌபதி முர்மு இருக்காங்க, அவங்க இந்தியாவோட முதல் குடிமகள். அவங்களே நீங்க பாராளுமன்றத்தில் சேர்க்கலையே. அப்ப அந்த வர்ணாசிரமம் இருக்குல்ல, அப்ப இது பதவியா அதிகாரமா? யாரு அதிகாரத்துல இருக்காங்க? பதவியில இவங்க இருக்காங்க, உயர்ந்த பதவிங்க, ரப்பர் ஸ்டாம்ப் பண்ணுவாங்க, உயர்ந்த பதவி, இந்தியாவோட முதல் குடிமகள். ஆனா அவங்களாலேயே ஒரு கோயிலுக்குள்ள தமிழ்நாட்டுல மாறிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதற்கு முன்பு வந்து காமநாதிக்கம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சமூகங்கள் வந்து இன்றைக்கு நாயக்கராக இருக்கட்டும், நாடார் சமூகமா இருக்கட்டும், அதே மாதிரி ரெட்டியார் சமூகமா இருக்கட்டும், மற்ற கவுண்டர் சமூகம், தேவர் சமூகம், இவங்கெல்லாம் வந்து அதிகாரத்தை நோக்கி அடுத்த கட்டமா வந்து நகர முடியுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகமும் வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வரும்? நான் சொல்றது நீங்க சொன்ன மாதிரி இந்த திராவிடம் தான் இதெல்லாம் சாதிச்சதுலாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பொய்யான விஷயம். திராவிடம்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சு? நீங்க அதிகாரம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த இருக்கக்கூடிய சமூகங்கள் அடுத்தடுத்த கட்டமா தானே வந்து இல்ல. இப்ப தமிழ்நாட்டை ஆண்டதுல யாரு பிராமணர்? தமிழ்நாடு ஆட்சி அவங்க பிராமணத்து ஓகே. பிராமணன்றது வந்து பிராமணிசம் வேற, பிராமணர் வேற. பிராமணிசத்தோட நடந்துக்கலாம். அவங்க பிராமணன்றது வந்து அவங்களுடைய சாதி, பிராமணிசன்றது வேற. பிராமணிசம் தான் வர்ணாசிரமம், அந்த அடக்குமுறை, அந்த இது எதுவுமே நடத்தலையே. அவங்க எல்லாருக்கும் இயல்பதாச்சாங்க. ஜெயலலிதா நான் சப்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்காதீங்க. ஒருத்தரோட வீட்டில் போய் சாட மாட்டேன், அவங்க வந்து அந்த சாதிய ரீதியாக அவங்க சாட மாட்டேன்னு சொன்னவங்கள உணவுத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. நான் வரும்போது எல்லாம் எழுதி நிற்கிற மாதிரி அவங்க கொடுத்தாங்க. அப்போ அது ஒரு சபாநாயகர் கொடுத்தாங்க, உணவுத்துறை அமைச்சராக கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த விஷயம் தான் கொடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து சாதிய ரீதியாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நான் அந்த இவங்கெல்லாம் வந்து முன்னிறுத்த மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் உண்டான ஒரு தலைவர் இருந்தாங்க, நியாயமான இருந்தாங்க அவங்க. அதுக்காக வந்து கலைஞரை நாங்கள் குறை சொல்லலை. கலைஞரும் ஒரு பண்ணியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு விமர்சனங்களை தாங்க முடியாத திராவிட மாடலாக இருக்குது. இதில் நீங்கள் சொல்லுங்களேன், வேங்க வயலில் மலத்தை கலந்தது இது பிஜேபி கலந்ததா? இல்லை திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து மூடினது வந்து பிஜேபி பண்ணிச்சா? இப்போ தம்பியை ஒருத்தனை கையை விட்டாங்களா, அவங்க இது பண்ணாங்களா? எந்த இங்க நடக்கிற வன்கொடுமைக்கு பாஜக சப்போர்ட்டு பாஜக பண்ணிச்சு? அவங்களாம் எப்பயும் முடிஞ்சிடுச்சு. இன்னைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அமைச்சர்களாலையும் தொகுதி தலைவர்களாலையும் மாவட்ட செயலர்கள் தான் நடக்குதுன்றது எங்க பகிரங்க குற்றச்சாட்டு. ஒரு விழுப்புரத்தில் ஒரு பையன் கோயிலுக்குள்ள வந்தான்னு யார் சொன்னது? வரக்கூடாது, நீலாம் உள்ள வரலாமான்னு யார் மிரட்டினது? அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தானே. அப்போ யார் நடக்கிறது? அது எப்பயும் முடிஞ்சிடுச்சுங்க. பிராமணிசன்றது வந்து எப்பயும் பிராமணங்கள்லாம் எடுத்துட்டாங்க. இந்த பிராமணிசத்தை வர்ணாசிரமத்தை இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது யாருன்னா இடைசாதியில இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவங்க தான் அதை இது பண்றாங்க. ஏங்க ஒரே இல்ல சார், நீங்க
கல்வியிலேயோ பொருளாதாரத்திலேயோ அரசியலையோ வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு பார்க்க. ஏன்னா இதற்கு முன்பு வந்து இங்க பஞ்சமி நிலங்கள் வந்து பறிக்கப்பட்டதா இருக்கட்டும், அது வந்து யாருக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து பேசக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு இருக்குல்ல, நாளைக்கு வந்து மீட்கக்கூடிய ஒரு நிலை மாறணும். இல்லைன்னு இப்ப பஞ்சமி நிலம் பத்தி எத்தனை வருஷமா போராடுறாங்க. ஆனா அது உங்களுக்கு அது ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய போராட்டம் என்பது உண்ணும் உணவுக்காகவோ உடுத்தும் உடைக்காகவோ வாழும் இடத்திற்காக இல்ல, சுயமரியாதைக்கான போராட்டம். அதுதான் நான் சொன்னது. திரௌபதி முர்முரை உள்ள போக விட முடியல. இந்தியாவோட முதல் குடிமகன் சுயமரியாதை இல்லாம தான் உங்களோட பாராளுமன்றத்தை சேர்க்கல. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன நீங்க சொன்னீங்கன்னா வந்து, நாளைக்கு மாறும் பஞ்சமி நிலம் மீட்புலாம் அண்ணா ஆம்சாங்க நான் தெளிவா சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து 1500 கோடிக்கு உண்டான சொத்து, கோயில் சொத்துக்கெல்லாம் மீட்டாரு நம்மளோட PK சேகர் பாபுன்னு சொன்னாங்க. அந்த நிலத்துல எங்க கொடுத்துருக்கீங்க? அந்த நிலத்துல எடுத்து நிலம் இல்லாத SC மக்களுக்கு வேண்டாம். SC மக்களுக்கு பஞ்சமி நிலம் அதை நாங்கள் மீட்டுக்கிறோம். இன்னொரு BC, MBC, OBC மக்கள் எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க? வறுமைக்கு கொட்டு கீழே இருக்கவங்களுக்கு கொடுங்க. அது கடவுளுக்கு எதுக்குங்க நிலம்னு கேட்டாரு. கடவுளுக்கு எதுக்கு நிலம்? அவர் என்ன வீடு கட்ட போறாரு, விளையாட போறாரு, என்ன பண்ண போறாரு? கடவுளுக்கு எதுக்கு நிலம்? அதை பாதிக்கப்பட்ட இந்து மக்களுக்கே கொடுங்க. மற்ற SC STக்கு வேணா, சிறுபான்மை மக்களுக்கு வேணா, இந்து மக்களுக்கு எத்தனை பேர் வாழ்வதற்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுங்கன்னாரு. இப்ப அது பண்ணிருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து தமிழ்நாட்டுல வந்து 13 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கு. 1.5 லட்சம் ஏக்கர் தான் வந்து இந்த மக்கள் கிட்ட இருக்கு. மீதி 11 லட்சம் நிலத்துல எத்தனை மீட்டாங்க அவங்க சொல்லுங்க. திராவிட கலாச்சாரத்தை விடியல் அரசு, சுயமரியாதை இயக்கம், சமூக நீதி இயக்கம், சமூக நீதி காத்த மண்ணுன்றாங்க. எத்தனை ஏக்கரா பஞ்சமி நிலத்தை மீட்டாங்க? அதெல்லாம் போட்டாங்கன்னா இவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்க தான் அதிகமா வச்சுட்டு இருக்காங்க, மந்திரிக்கு வச்சுட்டு இருக்காங்க. ஆச்சரியத்தை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்து இங்க இருக்கக்கூடிய தலித் அமைப்புகள், தலித் கட்சிகள் வந்து பேசும்போது அவர்களுக்கான பிரச்சனை மட்டும் தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித்துகளை ஒருங்கிணைக்கணும், அவர்களுக்கு குரல் கொடுக்கணும், இந்த சிக்கல்களை மட்டும் தான் பேசுறாங்க, பொதுவான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி பொதுவான மக்களையும் ஒருங்கிணைக்கல, அவங்களோட இணக்கமா போகல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. இது BSP இல்லையா? அது BSP தான். இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்து கொலைக்கு அன்றான காரணம் என்னன்னு எல்லாமே சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரவுடிகளுக்கு உண்டான கொலை மாத்த பார்த்தாங்க. அப்புறம் இது அரசியலுக்கு, இது முழுக்க அரசியல் கொலை தான். எப்படின்னா, இது வரைக்கும் வந்த தலைவர்கள் எல்லாமே ஒரு தலித் தலைவர்கள் மட்டும் இல்லாம எந்த தலைவரும் சொல்றேன், தலித் தலைவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாதி கூட சேராத, அந்த சாதியை வந்து அவன் தான் நம்மளை வந்து இத்தனை நாள் அடிமையா வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து பகையை உண்டாக்கியிருந்தாங்க. ஆனா ஆம்ஸ்ட்ராங் தான், ஏன்னா இது வந்து வெகுஜன மக்கள் கட்சி, இதோட கொள்கை அது. அண்ணா ஆம்ஸ்ட்ராங் தானே சார் BC, MBC மக்கள்லாம், SC ST மக்கள்லாம் ஒருங்கிணைந்தா நம்ம தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். அது குறிப்பா வன்னிய மக்களை கூப்பிட்டு சொன்னாரு. ஏன்னா எங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வன்னிய மக்கள், தேவர் மக்கள் தான் நம்ம தலித் மக்களுக்கு ரோட சண்டை இருக்கும். அதை வன்னிய மக்கள் கூப்பிட்டு ஓப்பனா சொல்றாரு, நீங்க நானும் ஒன்னா இருந்தேன். அதை அன்புமணி ராமதாஸ் வரவேற்றாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, என்னோட சகோதரனாரு. இந்த மாதிரி ஒரு உறவு முறை ஏற்பட்டா, இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை ஏற்பட்டா, திராவிட கட்சிகளோட முகத்திரை கிழின்றதுனாலதான் இந்த கொலையே நடந்ததுன்னு நாங்க சொல்றோம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? என்னதுனால எந்த ஒரு தலைவனும் ஒற்றுமையை வலியுறுத்த மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஆனா அவன் தான் நம்மள அடிச்சான், அவன் தான் நம்ம ஜாதிகாரன் எத்தனை பேரை போட்டான், இவன் இப்படி சொன்ன மக்கள்ல நம்மளாம் ஒன்னாகலாம். நீ நான் அண்ணன் தம்பி, நம்ம ஒன்னாகணும்னா நம்ம தான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகலாம். அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நான் என்னென்ன பிரச்சனைகள் தீர்வு ஏற்படணும் எல்லாத்தையும் சொன்னாரு. ஸோ அப்போ அதனாலதான் இந்த மக்களுக்கு இந்த விடியல் ஏற்பட்டக்கூடாது, இந்த மக்களுக்கு முழிச்சிடக்கூடாதுனாலதான் அரசியல் படிக்கொலியா அது நடந்தது. மற்ற சிக்கல்களையும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை. இப்போ டெல்டா பகுதியில இது ஒரு சிக்கல், அல்லது விவசாயிகளுக்கு ஒரு சிக்கல், அதே மாதிரி மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்கணும். மொழி ரீதியாவோ இன ரீதியாவோ இது ஒரு சிக்கல், அதற்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. சரி, இங்க வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கே சிக்கல் இருக்கு, அதை மட்டும் தான் பேசுவோம் அப்படின்ட்டு குறுகிய வட்டத்துல நிற்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் இல்லை. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜுரம்னு போறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், வயிற்று வலின்னு போறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஹார்ட் ஆப்ரேஷன் ஒரு இதுக்குன்னு போறவங்க, ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது எதோட நோய் தன்மை வீரியமா இருக்கோ அதைத்தான் அதுக்குண்டான மருத்துவம் செய்யணும். இப்போ இந்த மக்களுக்கு சுயமரியாதையை நோக்கி சண்டை போட்டுட்டு இந்த மக்கள் தான் அதிகபட்சமான பாதிக்கப்படுறாங்க. பொருளாதாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, கல்வி இருக்கு, ஆனாலும் எங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த மக்களுக்காக யாருன்னா கொலை கொடுக்குறாங்களா? வேங்க வயலுக்காக யாரா வந்து அதிகபட்சம் சண்டை போட்டாங்களா? நீங்க கேட்கலாம், இல்ல வேங்க வயலுக்கு எல்லாமே கூட்டாங்க, இல்ல எல்லாம் சார் ஏட்டு அளவுல தான் சார் இருந்தது. யாருமே வந்து இவராலே பண்ண முடியாது. சரி நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சரி நீங்க என்னங்க பண்ணிட்டீங்க?
வேங்க வயலுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா இந்த தலித் மக்களுக்கு என்ன பண்ணா வேங்க வயலுக்காக எஸ்சிஎஸ்டி கமிஷன்ல நோட்டு போட்டு அந்த எஸ்சிஎஸ்டி கமிஷன் விசாரணைக்கிறதுக்கு எங்களுடைய மனு தான். நாங்க கொடுத்த மனுல தான் எஸ்சிஎஸ்டி கமிஷன் விசாரிச்சு தலித் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதற்காக பொருள் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் அமைப்புகள் வந்து மற்ற பிரச்சனைகளுக்கும் அதிகமாக ஈடுபாடு வந்தாதானே அந்த மக்களை ஒருங்கிணைச்சு நீங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியும் சார். முதல்ல நாங்க சரி பண்ணிக்கிறோம் சார். அப்ப பார்த்தோம்னா அந்த மற்ற சாதி இயக்கங்கள் மாதிரி தானே இருக்கும். எப்படி சாதி இயக்கங்கள் கவுண்டருக்காக நிக்கிறோம், தேவருக்காக நிக்கிறோம், மறவருக்காக நிக்கிறோம் அப்படின்ட்டு அங்க இயக்கம் மாறி தானே இந்த இயக்கமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பொதுவான ஒரு அரசியல். எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் சொல்றீங்க நீங்க வந்து அங்க பெண்கள் ஒடுக்கப்பட்டாலும் தலித் தான் சொல்றீங்க, இங்க வந்து இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டா தலித் தான் சொல்றீங்க. அப்ப எல்லாருக்குமான அரசியலை முன்னெடுக்கிறது இல்ல, உங்களோட பார்வை வந்து இதுலதான் இருக்கு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லையே. பகுஜன் சமாஜ் கட்சி ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன். இப்பதான் வந்து பொருளாதாரத்தை மேம்பட்ட மக்களுக்கு பிஜேபி வந்து 10% இடஒதுக்கீடு கொடுத்தது. ஆனா 2004 பெஞ்சு மாயாவதி அம்மா வந்து ஆட்சி வந்தவனும் 9% எதுனா கொடுத்தாங்க மேல்தட்டு மக்களுக்கு. பொருளாதார ரீதியா அடியில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்போ பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசத்துல எல்லா மக்களையும் அரவணைச்சு தான் போகுது. எங்களோட துணைத் தலைவர் சுரேஷ் சந்திர மிஸ்ரா ஒரு பிராமின், பொருளாளர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீதரன் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு இஸ்லாமியர். இப்போ அனைத்து மக்களுக்கு உண்டான கட்சி, அது வெகுஜன மக்கள் கட்சின்னு சொல்றதுக்கான காரணம், அனைத்து மக்கள் கட்சின்னு சொல்ற காரணம் வந்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு தான் போறோம். இப்ப நாங்க வந்து இப்பதான் நாங்க வளரும் போது எங்களுடைய இது எல்லாத்துக்கும் உண்டான தான் இருக்குது. இப்போ மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் அவங்க இருக்காங்க. ஆனா இந்த மக்களுக்கு உண்டான போராட்டங்களை கொடுக்கறதுக்கே தான் நிறைய பேர் யாருமே இல்லை. அப்போ இந்த மக்கள் அது ஒரே ஒரு சிம்பிளான விஷயம். யாருக்கு பசி அதிகமா இருக்கோ அவங்க முதல்ல சாப்பாடு ஓடுறோம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் தான் சாப்பாடு இருக்கு. அதுக்கு உதாரணம் எங்களோட உத்தரப்பிரதேச சொன்னோம். எல்லா மக்களையும் ஒருங்கிணைச்சு தான் துணைத் தலைவர்ல இருந்து இஸ்லாமியர்ல இருந்து எல்லா பிராமின்ல இருந்து இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் போட்டு தான் நாங்க ஒரு ஆட்சி அமைக்கிறோம். வெகுஜன மக்கள் கட்சின்னு போட்டு அதுதான் 211 எம்எல்ஏ சீட் எடுத்தோம், எந்த விதமான கூட்டணி இல்லாம. அப்ப அது ஜெயிச்சோம். அது இப்போ திரும்ப எங்களோட வளர்ச்சி கொஞ்சம் தரப்பட்டுக்கு மீண்டும் எழும்போம். அதாவது எங்களுடைய இலக்கு என்பது எளிதல்ல, ஆனால் எட்டக்கூடியது. நாங்க நிச்சயமா ஜெயிப்போம். பெகஞ்சி மாயாவதி தலைமையில நிச்சயமா ஆட்சி அமையும், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா சுயமரியாதையோட போறோம். இது இப்போ தந்தை பெரியார் பண்ணுங்க, இங்க எத்தனை பேர் மாவட்ட செயலர் இருக்காங்க, எத்தனை மந்திரிங்க இருக்காங்க. அப்போ இந்த தொடர்ச்சியா இந்த மக்களை ஏமாத்துறாங்க. இவங்களும் வந்து திராவிட விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே என்ன பண்றாங்க, பதவி சுகத்துக்காக தான் போறாங்க, ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போல. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வாங்கினா இந்த அண்ணா ஆம்சாங்க ஒரு புத்தக வெளியீட்டு விழால சொல்றாரு, ஆனா நம்மளுடைய இடம்னா அது செஞ்சாட்டு கோட்டை, நீங்க உக்காருங்க நாங்க இருக்கணும்னு. அதுக்கு திரும்ப அதே இதுல பதில் சொல்றாரு, இன்னும் காலம் கனியவில்லைன்னு. எப்பதான் காலம் கனியும்? எப்ப காலம் கனியும்? என் தாத்தா காலத்திலயும் நாங்க இந்த சாதாரணமா போராடுறோம், எங்க அப்பா காலத்திலயும் போராடணும், என் காலத்திலயும் போராடுறோம், என் பிள்ளை காலத்திலயும் போராடணும். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த போராட்டம் இருக்கும்? இதுக்கு கால அளவு எது? அப்போ போராடினே இருக்கு தானே இந்த மக்களோட இது. அப்போ நம்ம போராட்டத்தை மீறி ஜெயிக்கணும்னா தனித்து நிற்கணும். நம்ம கை வந்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இன்னும் 2 சீட்டுக்கு 4 சீட்டுக்காக கையே இருந்தக்கூடாது. அது பிச்சை எடுக்கிற மாதிரி தான். பாபா சாஹேப் அம்பேத்கர் படத்தை வச்சுன்னு பிச்சை எடுக்கிற மாதிரி தானே இருக்கு. அவர் காட்டின எதுன்னா அது கான்ஸ்டியூஷனை கொடுத்துருக்கு, நீ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போன்றாரு. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போங்க, கண்டிப்பா இதாகும். ஆனா திருமாவளவன் வந்து இன்னைய வரைக்கும் திமுகவுக்கும் அதிமுக ஏதாவது ஒரு இடத்துல இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து இருந்துட்டு வெளியே வரும்போது நான் சொல்றேன், இதே திடீரம் பண்ணுன்னு எங்களை கழிவறை மூலமாக வெளியேற்றி விட்டார் கலைஞர்னு சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் கூட போனாங்க. சரி பரவாயில்ல, அது ஒரு இது மாதிரி. அப்புறம் இந்த 2 பேரை கூட்டம் சொல்லி மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குனாரு. அதுலேயும் தோல்வியாச்சுன்னா திரும்ப இங்கே வந்திருக்காரு. அப்போ இவருடைய நேர்மையும் வந்து கேள்விக்குறியாகுது. நீங்க தனித்து நில்லுங்க, உங்களுடைய இதை காட்டுங்க. தினமலர்லேருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சென்சஸ் எடுத்து போகிறாங்க. 2000 இப்போ நடந்த பொது தேர்தலில் திமுக ஆட்சி பிடிக்கிறதுக்கு தலித் மக்கள் ஓட்டம், சிறுபான்மை மக்கள் ஓட்டம் தான் 60% மேலே விழுந்தது. அவங்க தான் ஜெயிக்க வச்சாங்க. நாங்கள் அப்போ இந்த மக்களோட ஓட்டு வாங்கிட்ட மட்டும் நீங்கள் ஓட்டை பச்சு புரோக்கரேஜ் பண்ணுறாங்க. இவங்க ஓட்டு இங்கே வாங்கி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுக்கு உண்டான சீட்டு 2 சீட்டு எம்பி, 4 எம்எல்ஏ. இதே வன்னிய அரசு வந்து சொல்றாரு, வன்னிய அரசு என்ன சொன்னாரு, கலைஞர் அவருக்கு ஒரு பேட்டியில கொடுக்குறாருங்க, நீங்கெல்லாம் பொது தொகுதியில் நிக்க ஆசைப்படலாமான்னு கேட்டாரு கலைஞர்னு சொன்னாருல்ல. இப்ப எப்படி வந்தது? எந்த சூழ்நிலையும் அதை வரணும் சார். சமூக நீதினு எது தெரியுமா சார் சொல்றாங்க? ஒரு பொது தொகுதியில ஒரு தலித் நின்று ஜெயிச்சாதான் சார் சமூக நீதி. அந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துல கிடைக்கல, அதிமுக கூட கிடைச்சிருச்சு.
ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல கிடைக்கல. அப்போ இதுதான் சொல்றோம், இதுதான் வர்ணாசிரமன்றோம். நீங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போங்கன்றோம். ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகாத வரைக்கும் எந்த ஒரு விடியலும் இருக்காது. நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ 2026 அண்ணன் திருமா அவர்கள் திமுகவோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்றதோட இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்ல இதுதான், அதாவது என்ன சொல்றாங்க சார், கேட்கலாம் சார், நான் கேட்கலாம், அவங்க கொடுக்கணும்ல. அதுக்குதான் முதல்ல சீட்டு போடத்தான் ஆதவ அர்ஜுனா அனுப்புனாங்கல்ல. ஆதவ அர்ஜுனா அனுப்புனாங்க. எதுக்கு அனுப்பினிருக்காங்க? இப்போ திருமாவளவனோட விடுதலை சிறுத்தை கட்சிக்கு என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அங்கீகாரம் பெற்றுட்டோம், அதனால ஒரு விழாவே கொண்டாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷம், எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இந்த அங்கீகாரம் 2019 கிடைக்காத காரணம் என்னன்னு அவங்க யோசிச்சாங்களா? 2019 இதே 2 எம்பி இருந்தாங்க, 4 எம்எல்ஏ இருந்தாங்கல்ல. ஆனா அந்த 2 எம்பில ஒரு எம்பி தான் விசிகாவால் இருந்தாங்க. இன்னொரு எம்பி யாரு? ரவிக்குமார். அப்ப இந்த 5 வருஷம் காலதாமதத்துக்கு யாரு? ரவிக்குமார் இது வரைக்கும் யாரா எந்த ஒரு விடுதலை சூழல்ல வந்து திமுக என்னதான் வெற்றி பெற முடியும்னு இருந்துச்சு. ஆனா பிஜேபி எதிர்ப்பு அதிமுக கூட்டணியில இருந்தாங்க. அவங்களோட விழுத்தணும் அப்படின்னா உதயசூரியன் அதிகமா நிறுத்தணும்னு நினைச்சாங்க. அதனால இல்ல சார், விழுப்புரத்துல தான் பிஜேபி நிக்குதா? சிதம்பரத்துல நிக்கலையா? சிதம்பரத்துல தானே சிதம்பரத்துல தான் சார் அதிகபட்சமான பிஜேபி இருக்கிறாங்க. அது என்ன சொல்லு, கோயில் நகரம்னுவாங்க. இந்துக்கள் மட்டும் இல்ல, இந்துக்கள்ன்றது வேற, இந்துத்துவான்றது வேற. இந்துத்துவம் அதிகமா இருக்கிற இடம் சிதம்பரம் தான். இங்க வந்து விழுப்புரம் வந்து இந்துத்துவ மக்கள் அதிகமா இல்ல, இந்து மக்கள் தான் இருக்காங்க. இந்துத்துவ வேற, இந்து மக்கள் வேற. அப்போ அதுதான் சொல்றேன். இந்த 5 வருஷம் காலதாமதத்துக்கு ரவிக்குமாரன் யாருன்னா கேள்வி கேட்டாங்களா? அவர் அப்ப போய் சொல்றாரு, அவரு ஸ்கூட்னிங்ல கேக்குறாங்க, நீங்க இவர் வந்து திமுக சேர்ந்தவர் இல்ல, இவருக்கு ஏன் உதயசூரியன் பி ஃபார்ம் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நான் விடுதலை சிறுத்தையில இருந்து ரிசைன் பண்ணிட்டா திமுகவோட உறுப்பினர் அட்டை கொடுத்து காட்டுறாரு. அப்போ அவர் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற பச்சவந்தியா தானே இருக்காரு. அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இவர் நிக்கிறது ஜெயிக்கணும்னா அப்ப திருமானம் தோத்துடணுமா? திருமானம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா பிஎஸ்பி சார். இதை நான் சொல்லல சார், ஆனா திருமானம் சொல்லியிருக்காரு. அரக்கோணம் நிகழ்ச்சியில ஒன்று சொல்றாரு, பௌத்த நிகழ்ச்சியில சொல்றாரு, நான் இன்னைக்கு வந்து சிதம்பரத்தை ஜெயிச்சேன்னா அது யானையோட துணையோட தான் போனேன். என்ன விஷயம்னா, நாங்க தொடர்ச்சியா அங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4000 இருந்து 5000 ஓட்டு வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா எங்களுக்கு அந்த ஓட் பேங்க் இருக்கு. நாங்க வந்து ஜெயிக்கிற சொல்லல, 4000 இருந்து 5000 ஓட் பேங்க். அப்போ வந்து என்னன்னா, அண்ணன் திருமானம் அவர்கள் ஜெயிக்கணும், திருமானம் ஒரு எம்பி போகணுன்ட்டு மேலிடத்துல நாங்க பேசி அந்த இடத்துல மட்டும் நிக்க வைக்கல. எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? 3800 ஓட்டுல ஜெயிச்சாரு. நாங்க நின்று அந்த 5000 ஓட்டு நாங்க வாங்கியிருப்போங்க. திருமானம் ஜெயிக்கிறது கஷ்டங்க. பக்கத்துல இருக்கிற பெரம்பலூர் தொகுதியில 2 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சுங்க. இது விழுப்புரத்துல 12-1 மணிக்கெல்லாம் ரிசல்ட் வந்துச்சுங்க. எல்லாத்துலயும் வந்துச்சுங்க. திருமானம் தான் நைட்டு 10 மணிக்கு ரிசல்ட் வந்தது. அப்போ திருமானனையே இவ்வளோ பாடுபடுத்துறாங்கன்னா அவரோட வெற்றிக்கு வந்து அங்க நீங்க ஏற்கனவே சொன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி, அதே மாதிரி அதிமுக கூட்டணி இருக்கு. பிஜேபி வந்து 24 வந்து தனியா ஒரு கூட்டணி சொன்னாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி தனியா நிற்கிறாங்க. இப்போ விஜயவர்கள் வராங்க. சில இயக்கங்கள்லாம் சேர்த்து தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று உருவாக்கணும் சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துக்காக போராடக்கூடிய இயக்கங்கள்லாம் வந்து ஒருங்கிணைச்சு, இல்லைன்னா மற்ற இயக்கங்கள் உங்களுக்கு நட்பு சக்தியா இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் இணைச்சு வந்து தேர்தலில் தனியா போட்டியிடணும்னு எந்த முன்னெடுப்பு எடுக்கலாம்? பிஎஸ்பி முன்னெடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு. யார் வரதுக்கு தயாரா இருக்காங்க? அந்த பணி தான் எங்களோட செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நாங்க வந்து அங்க ஒரு பதவியில வந்தோம்னா எங்களை தேடி வருவாங்க. எப்போதுமே வந்து கொக்குங்கெல்லாம் வருதுன்னா குளத்துல நீர் இருக்கணும், மீன் இருக்கணும், அப்பதான் வருவாங்க. அப்போ இப்போ வர மாட்டேன்றாங்கன்னா வருவாங்க கண்டிப்பா. நான் எங்களோட முன்னெடுப்பு அகில இந்திய அளவில் இருக்கு. இப்போ மாயாவதி அம்மா தலைமையில் இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் ஆனந்தன் தலைமையில் நிச்சயமா அதெல்லாம் நடக்கும். நான் தான் திரும்ப சொல்றேன், எங்களோட இலக்கு என்பது எளிதல்ல, ஆனால் எட்டக்கூடியதுதான். நாங்க நிச்சயமா நாங்க அதை அடைஞ்சே தீர்வோம். ஏன்னா எங்ககிட்ட பாபா சாஹிப் அம்பேத்கரோட கான்செப்ட் இருக்கு. இப்போ எல்லாமே சொல்லுவாங்க, பிஜேபியோட பி டீமு பிஎஸ்பி வந்து பாருங்க, இவங்க தான் ஓட்டை பிரிச்சாங்க நிறைய பேர். ஆம் ஆத்மி தனியா நின்று அப்போ பிஜேபியோட பி டீம் ஆகலையா? அங்க வங்கதேசத்துல அவங்க பி டீம் ஆகலையா? பஞ்சாப்ல ஆகலையா? இவங்கெல்லாம் வந்து பி டீம் இல்லை. 36 இடத்துல ஜெயிச்சாங்க சார். 36 இடத்துல ஜெயிச்சதுக்கு 30 இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு, இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு பிஎஸ்பி பிடிச்ச ஓட்டு தான் சார் காரணம். அதை விட்டுட்டாங்க. 3 இடத்துல இவங்க தோத்துறாங்களாம். அதை மேல பெரிய சொல்றான். 30 பெருசா 3 பெருசா? 30 இடத்துல ஜெயிச்சதை சொல்ல மாட்டான். அதுதான் வர்ணாசிரம் பண்றோம். இவங்களோட வந்து இவங்களால தான் நாங்க தோத்துறோம். 30 இடத்துல ஜெயிச்சேடா அதை சொல்றேன்னா அதை சொல்ல மாட்டேன்றான். 3 இடத்துல தோத்துட்டோம்.
இதுதான் வர்ணாசிரமம். இந்த மக்களை வந்து இவங்களோட ப்ளஸ்ஸை வெளியே சொல்லக்கூடாது, இவங்களால தான் தோத்தணுன்ற மாதிரி ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணுறது தான் இவங்களோட. நான் சொல்றது பார்த்தீங்கன்னா 3 இடத்த தோத்தாங்க சார், ஓகே 30 இடத்து ஜெயிச்சிய, எங்களால் தானே ஜெயிச்ச, அதையும் சொல்ல மாட்டேன்ற. இதுதான் தொடர்ச்சியாக நடந்துருக்கு. அப்போ நாங்கள் ஏன் பி டீம் ஆகிறோம், பிஜேபி பி டீம் ஆகிறோம்? 478 இடத்துல நாங்கள் நின்றோம். இந்தியாவில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் எந்த இடத்துலையும் போய்ட்டு யானை சின்னத்தை வரையலாம், உதயசூரியன் சின்னத்தை வரைய சொல்லுங்க. ஆந்திராக்கு அந்த பக்கம் போனால் என்னன்னு தெரியாது, ஏமினுவோம். இந்த பக்கம் கேரளாவில் போய் சொல்லுங்க, ஒன்றும் தெரியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் குடிச்சிடல. நாங்கள் வந்து 478 சுயமரியாதையோட தனிச்சு நின்றோம். அப்போ என் எதிர்காலத்தில் நிச்சயமா நாங்கள், ஏன்னா 211 எம்எல்ஏ தனித்து நின்று ஜெயிச்சோங்க, நிச்சயமா நாங்கள் ஜெயிப்போம். அதுல எந்த மாற்று கருத்துல. இன்னொரு விஷயம், சவுக்கு சங்கர் விஷயத்துல வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்கணும். சொன்ன மாதிரி 3 மாசத்துக்கு முன்னால சொன்னாரு இதுல ஊழல் நடந்ததுன்னு, அப்பெல்லாம் பதட்டம் அடையல. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இவருக்கு தொடர்பு இருக்கணும், பதட்டம் அடைய அவரே காட்டி கொடுத்துக்கிறாரு. இது நாங்களாம் ஒண்ணும் சொல்லல, அவரே வந்து காட்டி கொடுத்துருக்காரு. அவர் நியாயமா இருக்காருன்னா சட்ட ரீதியாக அவர் எதிர்கொள்றாங்க சார், மகிழ்ச்சி. அவர் மேல நியாயமா இருந்ததுன்னா நாங்களே தார்மீகமா மன்னிப்பு கூட கேட்கிறோம். ஏன்னா வந்து அது இதுதான் வந்து ஒரு பபசகிப்பட அரசியல். ஆனா யார் இப்ப என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க குற்றச்சாட்டப்பட்டீங்க, அவர் குற்றம் சுமத்துறீங்களே, என்ன நீ ஆதாரம் இருக்குன்னு நீங்க, நாங்க குற்றம் சொல்றோம், ஆமா ஆதாரம் இருக்கு, நீங்க நிரபராதி, நீங்க தான் இருப்பீங்க. சீதை எல்லாமே சொன்னாங்க, சீதை தான் தீக்குளிச்சாங்க, குற்றம் சொன்னவங்க தீக்குளிக்கல. நீங்க நியாயமா தான் நீங்க வந்து நிரூபிங்க, தீக்குளிச்சு நிரூபிங்க, மகிழ்ச்சி. நீங்க எதுவுமே அவங்களாம் நாங்கள் மன்னிப்பே கேட்குறோன்னு தான் சொல்றோங்க. அப்போ உங்க மேல குற்றம் சுமத்தினா தார்மீகமா பொறுப்பேற்று அந்த மாநில தலைவர் பதவி ரிசைன் பண்ணிட்டு விசாரணைக்கு எதிர்கொண்டு அவர் புனிதரனை நிரூபிக்கிட்டோம். வாழ்த்துக்கள், நாங்களே இது பண்றோம். அதை விட்டுட்டு நீங்க அதை ஒரு மாநில தலைவர் என்ற பதவியை வச்சுட்டு அதை ஒரு பாபாசாஹிப் அம்பேத்கர் என்ற பேரை வந்து கேடயமா பயன்படுத்துறாரு. பாபாசாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்லனா, என்னை கடவுளாக்கி வணங்காது, நீ தோற்றுவிடாய், என்னை ஆயுதமாக்கி போராடினாரு. போராட்டம்ன்றது நம்மளுக்கு வர பிரச்சனைகளை எதிர்க்கணும். ஆனா இவர் என்ன பண்றனா, அதை ஆயுதமாக்கி எதிராளியை கொல்ல போறாரு. இவர் வந்து தலித் என்ற ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு பித்தளை தான். இவர் முழுக்க முழுக்க இந்த தங்க முலாம் தங்கத்தால செய்யப்பட்ட தங்க முலாம், தலித் என்ற தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு பித்தளை. அதுக்கு முக்கியமான காரணம் மல்லிகார்ஜுன கார்கே. அவருக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நான் வந்து செல்வண்ணனை வந்து இந்த கொலை வழக்குல இருக்காரு இல்லைன்னு சொல்றது அது வந்து நீதிபதிகளும் கோர்ட்டும் முடிவு செய்யட்டும். ஆனா அவருக்கு தாழ்மையான வேண்டுகோள், மல்லிகார்ஜுன கார்கேக்கு தாழ்மையான வேண்டுகோள்னா, இதால பாதிக்கப்பட்ட மக்களும் தலித் மக்கள் தான். இதனால பாதிக்கப்பட்ட மக்களும் தலித் மக்கள் தான். கொல்லப்பட்ட ஒரு தலித் தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா மக்களையும் ஒற்றுமையா இருக்க சொல்லி வலியுறுத்தக்கூடிய ஒரு சமூக நீதி காவலர் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு. பாதிக்கப்பட்டது எல்லாம் தலித் மக்களும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நல்ல அரசியலை எதிர்காலத்தில் நல்ல அரசியலை எதிர்பார்த்தாங்கல்ல, அவங்களாம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு எங்களோட பணிவான வேண்டுகோள், நீங்க அவங்களை காப்பாற்ற நினைக்காதீங்க. அவரை நாங்கள் குற்றவாளின்னு சொல்லல, நிரூபிச்சுட்டு வந்துட்டோம். அதே பதவி கொடுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி, நாங்களே போஸ்ட் வச்சு விட்டுறோம். ஆனா அது ஒரு இந்த பதவியை விலகி அவர் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் பண்ணார்னா ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டு அரசாங்கமே ஒண்ணுமே பண்ணலையேங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இது வரைக்கும் 3 மாசம் ஆகிட்டு எந்த வித நடவடிக்கை எடுக்கலையே. எவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? இதை பண்ணணும்ல. எத்தனை சமூக ஆர்வலர் இருக்காங்க, சமூக வழக்கு போடலாம்ல, பொதுநல வழக்கு போடலாம்ல. இது மாதிரி இந்த மக்களோட இதுல ஊழல் நடந்திருக்குன்ட்டு சவுக்கு சங்கர் அவர் என்ன சொன்னாரு, இந்த மக்களை இழிவுபடுத்துற மாதிரி சொன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, அது தவறான எடுத்துக்க முடியாது, ஆனா ஒரு தவறுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 50,000 கொடுத்தா குடிச்சிட்டு வீட்டுல உட்கார மாட்டேன் அப்படின்னு சொன்னார். தவறு தான், அவருக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்டுருவாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஊழல் நடந்தா ஒரு அரசியல்வாதி கேவலமா திட்டேன், ஊழல் நடந்தா அரசு அதிகாரி கேவலமா திட்டேன். அப்ப அந்த ஊழலுக்கு தூண போன உனக்கு இந்த குடியாரன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ குடியாரன் தானே. நீ இந்த மக்களுக்கு உண்டான பணிய நல்ல நலத்திட்டத்துக்கு எதிர்மறையா ஏமாத்தி நீ ஊழலுக்கு வழிவகுக்கிறனா, உன்னை எப்படி தியாகி நான் சொல்ல முடியும்? நீ குடியாரன் தான், அது சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ நல்லவனா இருந்தா உன்னை திட்டுறது தப்பு. ஏன்பா அவங்க வந்து உண்மையான வேலை செஞ்சாங்க, நீ ஏன்பா வேணா? அப்போ இது போல விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்கு. இந்த மக்களுக்கு உண்டான பாபாசாஹிப் அம்பேத்கர் என்ன சொல்றேன், இவன் அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்து போராட்ட காலத்தில் அவன் முன்னிற்பாங்க. அந்த மக்களுக்கு உணர்த்துக்கு தான் பகுஜன் சமாஜோட தலையால வேலையா இருக்கு எங்களோட வேலை. சரி, இவ்வளவு நேரம் நன்றி.